அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச விழலா திவ்ய திருவடிகளே சரணம். எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்று ஒரு மிகச் சிறப்பான நாள். இந்த நாள் ஒரு இனிய நாள். ரொம்ப அற்புதமாக அந்த அன்னம்பாலிப்பு நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வள்ளல் பெருமானின் இரண்டு வழிகள், இறைவனை அடைவதற்கு இரண்டு வழிகளை சொன்னார்கள். ஒன்று ஜீவகாருண்யம், ஒன்று சத்விச்சாரம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜீவகாருண்யமாகிய பசியாற்றுவித்தலை மிகச் சிறப்பாக ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது வயிற்றுக்கு உணவு போட்டாச்சு. அடுத்தது செவிக்கு உணவாகவும் நம்முடைய ஆன்மா கடை தேறுவதற்காகவும் ஒரு சத்விசார நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நம்ம எல்லாம் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு ஒரு புதுவிதமான தலைப்பு கொடுத்திருக்காங்க. கஷ்டமான ஒரு தலைப்பு, சாகா நிலை சாத்தியமே. எல்லாரும் சாகாம இருக்கலாமா? எல்லாருக்கும் ஆசை தானே? யாருக்காவது செத்து போகணும், சாகணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கா? எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க. இறந்த நாள் தெரியுமா? தெரிஞ்சா என்ன ஆகுறது நம்ம கதை? உடனே என்ன பண்ணுவோம்? எனக்கு இந்த நாள் ஆச்சு, உனக்கு இந்த நாள் ஆச்சு, உடனே பேசிப்போம் நம்மலாம். அந்த எனக்கு அக்டோபர் தாங்க வருது, உங்களுக்கு முன்னாடியே வந்துடுதா? அதுல ஏன்னா நான் 2 மாசம் தள்ளி போதில்ல, அதுல ரொம்ப சந்தோஷமா நம்ம இருப்போம். அந்த 2 மாசம் தள்ளி போடலாமேன்ட்டு. அது போல அந்த மாதிரி சாகாமல் இருக்க செய்யக்கூடிய ஒரு மார்க்கம்தான் நம்முடைய சன்மார்க்கம். ஐயா அவர்கள் சொன்னார்கள், இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்று சொன்னார்கள். இதுவரை வந்த ஞானிகள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா அப்படின்னு சொன்னாங்க. உடம்பை எடுத்ததன் பயன் ஆவதெல்லாம் உடம்பினுள்ளே இருக்கின்ற உத்தமனை காண வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். இந்த எடுத்த உடம்பு கீழே விழும் உண்டே பேரின்பம் புசிக்க வாரும் என்று சொன்னார்கள். ஏன்னா இது நிலையாமை உள்ள ஒரு வாழ்க்கை. வள்ளல் பெருமானவர்கள் நெஞ்ச அறிவுறுத்தல் பகுதியிலே அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க. யாக்கை நிலையாமையை பற்றி சொல்லி இருப்பார்கள். வெவ்வினைக்கு ஈடான காயம் இது மாயன்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல வருங்கணத்து வாழ்ந்திடுமோ வீழ்ந்திடுமோ இந்த மலக்கூடி என்ற அறிஞரெல்லாம் வருந்த கேட்டும் அருவணைத்துக் கொள்ள பெண் பேயெங்கே, இரு கண்ணுக்கு வியப்பெங்கே, வசதியான இடமெங்கே என்று தேடி இடைத்தேன் அல்லால் உடையானே என்னை ஆள் உடையானே உன்னை ஒரு கணமேனும் நினைத்ததுண்டோ என்று பெருமான் அவர்கள் இறைவனிடம் மன்றாடுவார்கள். ஏன்னா தோற்றம் இருந்தால் மறைவுன்னு ஒன்று இருக்கு, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருந்தது. அப்படிதான் முடிவு பண்ணிட்டோம். ஆஹா, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பொட்டுன்னு போக வேண்டியதுதான். அதுவும் எப்படி தெரியுமா முடிவு பண்ணுவோம்? யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது, நல்லபடியா இருக்கோமா அப்படியே இருந்துட்டு அப்படி கண்ணை மூடிடணும். அப்படிதான் முடிவு பண்ணுவோம் நம்ம. ஏன்னா நம்முடைய சாதாரண மனித இயல்பு அப்படிதான். வள்ளல் பெருமான் அவர்கள் பார்க்கின்றார்கள், ஐயா எத்தனை தடவை பிறக்கிறது, எத்தனை தடவை இறக்கிறது, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அந்த இறப்புக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து இரவாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அத்துணை வழிகளையும் வள்ளல் பெருமானவர்கள் சிந்தித்தார்கள், செயல்பட்டார்கள். இனிமே அதுக்கு என்ன வழின்னு பார்க்குறாங்க. அதற்கு ஒரே வழி இரவாமைதான். இரவாமல் இருந்தால்தான் மீண்டும் பிறக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அதுக்குரிய வழிவகைகளை எல்லாம் வள்ளல் பெருமானவர்கள் சிந்தித்தார்கள். முதல்ல நமக்கு என்னங்க நஷ்டம், மரணம் வருவதற்குரிய என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுவார்கள், ஆகாரம். முதல்ல ஆகாரம் தான் நமக்கு தடையே, ஆகாரம்தான். ஆகாரத்தினால் 9 பங்கு நஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மரணம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு செயற்கை அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையே கிடையாது. நன்றாக இந்த உடம்பை நன்றாக கவனித்தோம் என்று சொன்னால் அது நெடுநாள் நீடித்து உழைக்கும். ஆனா நம்ம என்ன தெரியுமா, பீஸா பர்கர் அத்தனையும் சாப்பிட்டு எங்கேயோ போற யமனை நம்ம என்ன பண்றோம், இழுத்து விட்டுக்கிறோம்.
அதுதான் நம்ம கையில தான் இருக்கு, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க, எல்லாம் அஜாக்கிரதை தான் காரணம், சீக்கிரம் சாவறதுக்கு நம்முடைய அஜாக்கிரதை காரணம். ஏன் வாந்தி வருது, ஏன் பேதி வருது, ஏன் மாரடைப்பு வருது, இதுக்கெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நிறைய கொலஸ்ட்ரால் உள்ள உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாரடைப்பு வருது. உடனே நாங்க போய் என்ன பண்றோம், மருத்துவர்கிட்ட லட்சக்கணக்கில் கொண்டு போய் பணத்தை கொட்டி பைபாஸ் ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டியது, இன்னும் என்னென்னவோ பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்தது நமக்கு இது, அதாவது பசி எடுத்த பின் தான் புசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பசி ஏற்படுவதற்கு முன்பாகவே நம்ம என்ன பண்ணுவோம், காலையில 8 மணி ஆச்சுன்னா டிஃபன் சாப்பிட்டுடணும், மத்தியானம் 12 மணி ஆச்சுன்னா உடனே சாப்பாடு சாப்பிட்டுடணும். அடுத்தது சாயந்தரம் நேரத்தையும் விடுறது கிடையாது, அந்த நேரத்திலையும் வடை போண்டா பஜ்ஜி என்னென்ன இருக்கோ அத்தனையும் சாப்பிட்டு உள்ள தள்ள வேண்டியது. அடுத்தது இரவு உணவு ஒண்ணு இருக்கு. ஆனா பெரியவங்களா என்ன சொன்னாங்க, ஒரு வேளை சாப்பிடுவேன் தான் யோகின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் என்னது போகியா, போகிதான். அதனால ஒருவேளை ஐயா காலையில ஜானகிராமன் ஐயா சொன்னாங்க 2 வேளை சாப்பிட்டா போதும் அப்படின்னாங்க. அந்த ஆகாரத்தை ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம சாப்பிட்டாவா நெடுநாள் நீடிச்சு நிற்கும் இந்த தேகம். ஆகாரம் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனா நம்ம சாப்பிட வேண்டிய ஆகாரம் என்ன தெரியுங்களா, உண்மையா நம்ம சாப்பிட வேண்டிய ஆகாரம் அமுதம் தான் சாப்பிடணும். தியானம் பண்ணி அதனால் இந்த உடம்பு உஷ்ணம் ஏற்பட்டு நம்முடைய சிரசுல ஒரு அமுதம் ஊறும். அந்த அமுதமானது நம்முடைய நாக்கின் வழியாக சுரந்து நம்ம அந்த அமுதத்தை சாப்பிடணும். ஆனா நம்ம சாப்பிடுறதெல்லாம் என்னன்னு சொன்னா, ஊரமுது உண்டு ஒழியாதே அந்தோ ஆரமுது உண்டு ஆடேரி பந்துன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரமுது உண்டு, அறுசுவை உணவு. இப்ப போய் சாப்பிட்டு வந்தோம் இல்லைங்களா, நான் கூட தான் போய் சாப்பிட்டு வந்தேன், வடை பாயசத்தோடு சாப்பிட்டு வந்தேன். யாருமே விதிவிலக்கு கிடையாதுங்க, எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சாதான், அதாவது அளவோடு இருக்கணும், அளவோடு புசிக்கணும், எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அடுத்தது மைதுனம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மைதுனம் 15 நாளைக்கு ஒரு முறை தான் வைக்கணும் பெண்ணுடன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் மிதமிஞ்சி போச்சுன்னா, காமம் ஏற்பட்டது அதுவும் மிதமிஞ்சி போச்சுன்னா அதுவும் மரணத்தை ஏற்படுத்தும் ஐயா சொல்லி இருக்காங்க. அடுத்தது என்ன தெரியுங்களா, தூக்கம். தூக்கம் வந்துச்சுன்னா சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. அப்படியே தூங்கி 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 தூங்கி, அதாவது உறங்குவது போல் சாக்காடு பின்பு எழுதி பிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டெய்லி நம்ம தூங்குறோம் இல்லைங்களா, அது கூட பிறக்கிறது இறக்கிறதுக்கு சமம்தான். தினமும் தூங்குறோம், மறுநாள் காலைல ஏந்து போவோன்னு ஒரு சந்தேகம்தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் அவர்கள் நித்திய விதி, பொது விதி, சிறப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதிகளை கொடுத்துருக்காங்க. இந்த ஆகாரத்தை தான் சாப்பிடணும் விதிச்சுட்டார். அதாவது சட்டமே போட்டுட்டார். அதாவது நீ இந்த ஆகாரத்தை சாப்பிட்டனா நீங்க இத்தனை நாள் உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, என்ன தெரியுமா, அவரைக்காய் சாதாரண நாட்டு காய்கள் தான், அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி வகைகள்லாம் சேர்த்துக்கிட்டு உடம்ப சாத்விகமான முறையில வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கையில தாங்க இருக்கிறது, வாழறதும் வீழறதும் நம்ம கையில தான் இருக்கு. அது தானா வரவே வராது. அதனால அதை சாப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. புலால் உணவு காலையில சொன்னாங்க, எந்த விதத்திலும் புலால் உணவு உண்ணக்கூடாது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. புற இனத்தாருன்ட்டாங்க, இதுக்கு மேல யாரும் ஒன்னும் சொல்லிட முடியாது, கடுமையா சாட முடியாது. உயிர்கொலையும் புலைப்புசைப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தாரல்ல புற இனத்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எந்த விதத்திலும் புலால் உண்ணக்கூடாது. அதுக்கு ராமாயணத்திலேயே ஒரு எடுத்துக்காட்டே இருக்கு. யாரெல்லாம் புலாலை இறைச்சி விற்கிறாங்க இல்லைங்களா, அதை விற்கிறவன், வாங்குறவன், சாப்பிட்றவன், அதை எட்டி பார்க்கிறவன், அதை சமைக்கிறவன் அத்தனை பேருக்கும் பாவம் போய் சேருமா. அத்தனை பேரும் கொண்டால் பாவம் திண்டால் போச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஆனா அந்த பழமொழியை காட்டிலும் யார் யார் பாவத்தை பங்கு போட்டுக்கிறாங்க அவ்வளவுதான். அதாவது அந்த அந்த உயிரானது கொலை செய்யப்படுகிறது இல்லையா, அப்ப அந்த ஜீவன் துடிக்குது பாருங்க,
அந்த துடிக்கிறது, அந்த சத்தத்தை கேட்கும் போதே எங்கேருந்தோ இருந்து கேட்டா கூட அந்த பாவம் நம்மளை வந்து சேருமா பாருங்க. பாவம் எப்படியெல்லாம் வந்து சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னா பிறவி உண்டுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செய்கின்ற செயல்கள் அத்தனையும் இறைவனால் பதிவு செய்யப்படுகின்றன. நம்ம யாருக்கும் ஏமாற்றவே முடியாது. திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருப்பார், கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார். அதாவது நம்மளை பார்க்கல, யாருமே பார்க்கல, நம்ம செய்யற தப்பு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தப்பிக்க முடியாதுங்க. யாருமே தப்பிக்க முடியாது. ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, செய்யப்படும். மனதினால் உண்டு செய்கின்ற பாவங்கள், வாக்கினால் செய்கின்ற பாவங்கள், தேகத்தினால் செய்கின்ற பாவங்கள். மனதினால் செய்கின்ற பாவங்களுக்கு சண்டாள சரீரம் உண்டாகும். அடுத்தது வாக்கினால் செய்கின்ற பாவங்களுக்கு மிருக முதலான சரீரம் உண்டாகும். தேகத்தினால் செய்கின்ற பாவங்களுக்கு மரம் முதலான சரீரங்கள் உண்டாகும். இதுக்கு மேல யாருங்க சொல்ல முடியும்? இதுக்கும் மீறி நம்ம தப்பு செய்தோம்னா அந்த கடவுளாலே நம்மளை திருத்த ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வினைகள்லாம் வந்து நம்மளை வந்து சேரும். அந்த வினைகள் எல்லாம் வந்து சேர சேர நமக்கு பிறவி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஐயா மாதிரி இருக்கிறவங்களா சொல்றாங்க, அதுக்கு சாகாம இருக்கணும், மீண்டும் பிறவி வராம இருக்கணும்னு சொன்னா ஆகார கட்டுப்பாடு வேணும், அடுத்தது மைதுன கட்டுப்பாடு வேணும், தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த உணவினால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப வருங்க. அந்த தூக்கம் அப்படி தூங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மூச்சு வேகமா போகும். நீங்க தூங்கும் போது பாருங்களேன், மூச்சு வந்து ரொம்ப வேகமா போகும். அதனால்தான் ஐயா என்ன தெரியுமா சொல்றாங்க, மெல்லன பேசுதல் வேண்டும் அப்படின்றாங்க. சத்தம் போட்டு கூட பேசக்கூடாதான். அடுத்தது உறக்க பேசக்கூடாது அப்படிம்பாங்க. அடுத்தது கால் நீட்டி உக்காறது, இப்படி கால் ஆட்டுறது கூடாதும்பாங்க. அவங்க பாடுறது கூட எப்படின்னா மெல்லனதான் பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவங்களுக்கு தெரியா, இது கேட்காம பாடணும் அப்படின்னு சொல்றாங்க, தனக்குள்ளாக பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு விதி வச்சிருக்காங்க, சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தை வந்து நமக்கு செய்தோம் அப்படின்னு சொன்னா, ஐயா சொன்ன வழியில போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாம் நன்மையே ஏற்படும். அடுத்தது தூக்கம் சொல்லிட்டேன். அடுத்தது பயம். அப்ப பயம் அப்படின்னு சொல்லும் பொழுது பயத்தினால் நாடி நரம்பெல்லாம் அவிழ்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயம் வந்துடுச்சுன்னு பாத்துக்கோங்களேன், நெஞ்சு அப்படியே படபட படபடன்னு அடிக்கும். முதல்ல பேசும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கும் பேசுறதுக்கு. இப்ப கொஞ்சம் ஓரளவு படபடப்பெல்லாம் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பேசும்போது கூட தெரியுமா என்ன தெரியுங்களா, படபடபடன்னு வரும். அடுத்தது ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தாக்கா ஒரு பயம் ஒண்ணு வரும். பயம்தாங்க நமக்கு முதல் எதிரி. என்ன தெரியுங்களா, பயம்தான். அந்த பயத்தை வந்து நம்ம போக்கணும் அப்படின்னு சொன்னா சில பேர் என்ன தெரியுங்களா, கற்பனை ரொம்ப ஜாஸ்தி. இப்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா லேசா ஒரு நெஞ்சு வலி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு கேஸ் ட்ரபிளா இருக்கும், ஏதோ ஒண்ணு சாப்பிடுற ஆகாரத்தினால கேஸ் ட்ரபிள் வரலாம். உடனே நம்ம என்ன தெரியுமா நினைச்சுப்போம், ஆஹா நமக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நமக்கு என்னென்னவோ வந்துருச்சுன்னு நம்மளே கற்பனை பண்ணிப்போம். அந்த கற்பனை தான் என்ன தெரியுங்களா, நமக்கு அதிகமான பயத்தை உண்டாக்கி நம்மளை வீழ்த்துவது அந்த பயம்தான். அந்த பயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஐயா சொல்றாங்க, பயம் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயத்தை நம்ம வெல்லணும். ஏன் பயம் வருது, தப்பு செய்ததானே பயம் வருது. அதான் பெருமான் சொல்றாங்க, இறைவன் இருக்கான் அப்படின்ட்டு உனக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததுன்னா பயம் உனக்கு வருமா, உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் ஏன்னு ஐயா சொல்றாங்க. இறைவன் நம்ம எந்த நிமிஷமும் இருக்கான், எந்த நிமிஷமும் எல்லா நேரத்திலையும் துணையா இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன தெரியுமா, நமக்கு பயத்தை நாம் வென்று விட முடியும். அவன் துணையா இருக்கான், அவன் துணையா இருக்கின்ற பொழுது நமக்கு அந்த பயத்தை வென்றிட முடியும். அடுத்தது வினைகள் சொல்லிட்டேன். அதாவது சாகா நிலை சாத்தியம் அப்படின்னு சொன்னா 100க்கு 100 நம்ம மார்க் வாங்கணும். நீங்க 99 மார்க் வாங்கினீங்க கூட ஒரு பங்கு நஷ்டம் ஏற்பட்டு நீங்க அவ்வளவுதான். 100க்கு 100 மார்க் வாங்கினீங்கன்னா தான் சாகாமல் இருக்கக்கூடியது சாத்தியமா மாறும்.
ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் சாகிறதெல்லாம் அதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் வள்ளலாருக்கு மட்டும்தான் சாத்தியம், நமக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு மட்டும் எப்படிங்க சாத்தியமாச்சு? அவருக்கு மட்டும் ஏன் சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னா, வினைகளை வென்றார், ஆகார கட்டுப்பாடு. இப்போ ஒரு ஓட்ட வீராங்கனை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குண்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு இருக்கும், அடுத்தது ஒழுக்க கட்டுப்பாடு இருக்கும், இத்தனை நேரத்துல ஓடணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தை குறிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கட்டுப்பாடும் இந்த ஓட்ட வீராங்கனைக்கு இருக்கணும். அது போல நமக்கு இப்படி சாகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீ இந்த மாதிரி இருந்தாதான் நீங்க சாகாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க ஐயா. இந்த உணவை சேர்த்துக்கோ. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், ஈஸியா குக்கர்ல சாதத்தை வச்சுட்டு பொங்கி சாப்பிட்டுடுவோம். ஆனா வள்ளல் பெருமான்னு சொல்றாங்க, சாதத்தை வடிச்சு சாப்பிடு, அந்த கஞ்சியில தான் தாமச குணம் உண்டாகும், அதனால அதை செய்து வடிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாதத்துல கூட அவர் எவ்வளவு துல்லியமா நம்மளுக்கு கணிச்சு கொடுக்குறாரு பாருங்க. அந்த உணவு கட்டுப்பாடு வேணும். அடுத்தது ஒழுக்க கட்டுப்பாடு நிச்சயமா வேணும். இந்திரியங்கள், கரணங்கள், இந்திரிய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு 4 ஒழுக்கங்களை நமக்கு கொடுக்கிறார். இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம் செய்தல், கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. ஏம சித்தி அப்படின்னு சொன்னா, தகரமாகி இருந்த உடம்பு தங்கமா மாத்துறது. ஒன்னே இப்ப இருக்கிற நிலையில எத்தனை விக்குது, லட்சக்கணக்கில் தங்கம் விற்கிது. நம்ம தங்கமாகிட்ட என்ன ஆகுறது நீங்க பயப்படாதீங்க, இது உடம்ப நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் தங்கமா மாறும். எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா, தங்கமா வரனா உடனே உடம்பு தங்கமா மாறாது. நீங்க செய்யற, அதாவது பெருமான் என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தர் ஆசைப்பட்டார், தங்கம் செய்யணும்னு ஆசைப்பட்டார். பெருமான் கிட்ட எல்லாரும் என்ன தெரியுமா வந்தாங்க, அவர் சித்து வேலைகள்லாம் செய்வாரு, தங்கம் செய்வாரு, வெள்ளி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அப்ப ஆலம்பாக்க நைனான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பெருமான்கிட்ட கேட்டார், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தங்கம் செய்யணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்துல குவளையில மண் தூளை போட சொன்னார், மண்ணை போட சொன்னார். சரின்னா அவரும் போட்டார். இப்ப கையால மூடிக்கோங்க அப்படின்னு சொன்னார். உடனே மூடிட்டார் அந்த ஆலம்பாக்க நைனார். இப்ப திறந்து பாரு அப்படின்னு சொன்னார். அப்ப திறந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் துகள்கள் எல்லாம் பொன் துகள்களா மாறிச்சான். அப்ப அவர் சொன்னாரா, உன்னை போல இருப்பவர்களுக்கு, உங்களை போல இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒண்ணு உண்டாகாது, சித்திக்காது, ஆசையற்றவருக்கு தான் இது சித்திக்கும், இறைவன் பால் அன்பு இருப்பவர்களுக்கு தான் சிந்திக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அது போல அந்த ஏமசக்தி, எதனால ஏமசக்தி ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த ஆசை இல்லாம இருக்கணும் இல்லைங்களா. பற்றற்றானே பற்றுவதற்கு பற்று அற்றாலன்றி வலியாது. யார்கிட்ட பற்று வைக்கணும், இறைவன் பால் பற்று வைக்கணும். அந்த இறைவன் பால் பற்று வைக்கின்ற பொழுது ஒவ்வொரு படியா நம்ம ஒழுக்கங்களை கடைபிடிச்சுட்டே வரலாம். இறை அருளால் இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப கண்ணுனால, காதுனால, வாயினால, இதனால, அந்த பஞ்சேந்திரியங்களால அப்ப அந்த ஒழுக்கத்தை ஏற்படுத்தலாம். செவிக்கு நல்ல தோத்திரங்களை கேட்கணும், வாயில இனிய வார்த்தை ஆடணும், அடுத்தது நல்ல சாப்பாடு ருசி விரும்பாதிருத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் ஐயா கொடுத்துட்டு வராங்க. இந்திரிய ஒழுக்கத்தை கொண்டு பிடிக்கணும். அப்ப 2வது கரண ஒழுக்கம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. கரண ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா, மனதை சிச்சவையின் கண்ணே நிறுத்துதல். கரணங்கள் அப்படின்னு சொல்லும் போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. மனசு ஒண்ணு நினைக்குங்க, அடுத்தது புத்தி விசாரிக்கும் அது என்ன அப்படின்னு விசாரிக்கும், அடுத்தது சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னா தீர்மானிக்கும், அடுத்தது அகங்காரம் என்ன பண்ணா அதை செயல்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்தி தீரும். இந்த கரணங்கள் தாங்க நம்மளை மேல ஏறவே விடாது. அதுதான் தத்துவ வெற்றின்னு போட்டார் ஐயா. அந்த தத்துவ வெற்றிய, அந்த மனசை மனம் முதல் மரணம் வரை இருக்கின்ற அத்தனை தத்துவங்களையும் வள்ளல் பெருமான் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். வெற்றி கொண்ட ஒரே நபர் அவர்தான்.
அப்ப மனசு என்ன தெரியுமா பண்ணுது? அதுவும் என்ன தெரியுமா சொல்லுவாரு? விரிந்த மனம் சொல்வார், பன்முகம் சேர் மனம் அப்படின்னு சொல்வார். மனமெனும் பேய் குரங்கு மடப்பையிலே அப்படின்னு சொல்வார். இந்த அது குரங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மனசை குரங்குக்கு ஒப்பிடுவாங்க, சக்கரத்துக்கு ஒப்பிடுவாங்க, குதிரைக்கு ஒப்பிடுவாங்க. குதிரைக்கு என்ன தெரியுங்களா? கடிவாளம் போடணும். கடிவாளம் போட்டாதான் அது ஒழுங்கா நேரா ஓடும். இல்ல கடிவாளம் போடல அப்படின்னு சொல்லும் போது அது அக்கம் பக்கம் பார்த்துட்டு எங்கே தறிக்கிட்டு ஓடும். அடுத்தது சக்கரம் இருக்கு பாருங்க, சக்கரம் சுழண்டுக்கிட்டே இருக்கும். அப்படி சுழண்டுக்கிட்டே இருக்கும் போது அதுக்கு முடிவே கிடையவே கிடையாது. அடுத்தது பரி சொல்லிட்டேன். அடுத்தது குரங்கு என்ன தெரியுமா பண்ணுங்க? கிளைக்கு கிளை தாவிக்கிட்டே இருக்கும், சும்மாவே இருக்கவே இருக்காது. அந்த மனசு சும்மாவே இருக்கவே இருக்காதுங்க. அந்த ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 80 கோடி எண்ணங்கள் இந்த மனசு நினைச்சுக்கிட்டே இருக்கு. அதை மடை திருப்பணும், இறைவன் பால் மடை திருப்பணும். அதுக்குதான் வள்ளல் பெருமான் சொன்னாங்க, கட்டுக்கடங்கா மணப்பரியே கட்டுமிடத்தை கட்டுவித்து மட்டுக்கடங்க ஆங்கார மதமா அடங்கா அடக்குவித்தே எட்டுக்கு சேர்ந்த 2 மென இசைவித்தெல்லாம் இன்னமும் அட்டி கொடுத்தே அருந்துகின்றோய் அடியேன் ஒன்றன் அடைக்கலமேன்னு சொன்னாங்க. அதனால இந்த மனசு அடக்கிறது அது ஒரு பெரிய விஷயம். அந்த மனசு எப்படி அடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சிற்சபையின் கண்ணை நிறுத்துதல் அப்படின்னு ஒரு ஒழுக்கத்தை நமக்கு வைக்கிறாங்க. அதுக்கும் அடுத்த ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சிற்றவைனா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். பூர்வ மத்தியில நம்ம மனதை செலுத்தி அங்க ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வை நம்ம பின்பற்றி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்ம அப்படியே சும்மா உட்காந்துருக்கணும். அப்படியே அந்த நேரத்துல தான் என்ன தெரியுங்களா வரும்? இல்லாத வேலையெல்லாம் வரும். நம்ம இங்கேருந்து அமெரிக்கா போலாம், ஆப்பிரிக்கா போலாம், ஐரோப்பா போலாம், விசா வாங்க வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பாஸ்போர்ட் அப்ளை பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ணவே வேண்டாம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்ப இங்க உட்காந்துட்டு இருக்கோம், எத்தனை பேர் மனசு நம்ம கிட்ட இருக்கு? சொற்பொழிவு கேட்கணும்னு இருக்காது. அது இயல்பு தான். அந்த மனசை நம்ம கட்டுப்படுத்தணும். அடுத்தது இன்னொரு ஒழுக்கம் சொல்றாங்க ஐயா தத்துவத்துல சொல்லும் பொழுது, அகங்காரம், தன்னை மதியா இருத்தல் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. நம்ம என்ன தோணும்? நான் யார் தெரியுமா, என்ன போய் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, ஒரு ஆணவம். கொஞ்சம் படிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா உடனே ஒரு கல்வி செருக்கு வருது. அடுத்தது பணம் அப்படின்னு சொல்லும் போது உடனே என்ன ஆகுது? பணக்காரன் அப்படிங்கிற பெரிய தோரணை வருது. அடுத்தது பதவியில இருக்கும் போது என்ன சொல்லுதுன்னா உடனே ஒரு பதவி செருக்கு வருது. இந்த செருக்குக்கெல்லாம் ஒன்றும் இது முடிவே கிடையாதுங்க. பெருமான் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் ஈங்கார படிவெடுத்து இறைவன் எதிரே நின்றார் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இறைவன் வரான், பெருமான் என்ன பண்றாங்க? எழுச்சி நிக்கிறாங்க. உடனே அவரு என்ன சொல்றாராம்? இறைவனு ஆங்காரத்தை ஒழி அப்படின்னு சொன்னாராம். இவரும் ஒழிச்சாராம். ஒழிச்ச உடனே கடவுளும் பெருமானும் ஒன்னா ஆயிட்டாங்களாம். அங்க ஏற்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைந்த பெருவெளியே. ஏன் அப்படி சொன்னார் கடவுள்? ஆங்காரத்தோழி பெருமான் ஆங்காரமாவா இருந்தாரு? ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க பெருமான. ஆனா அவரு எப்படி சொல்றாரு? இறைவன் இவரை பார்த்து எப்படி சொல்றாருன்னா, ஏன்பா நீயும் நானும் ஒண்ணுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நீ என்ன பார்த்தோன்னே நீ ஏந்திரிச்சு நிக்கிறியே, அப்ப நீ வேற நான் வேறையா? ஃபர்ஸ்ட் அந்த எண்ணத்தை மாத்து, ஆங்காரத்தை மொழி அப்படின்னாராம். 2 பேரும் ஒன்னாயிட்டாங்களாம். இப்ப இறைவனும் பெருமானும் ஒண்ணுதான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் ஒண்ணுதான், 2 பேரும் ஒண்ணுதான். இவரை வணங்கினா அவர் வாங்க வேண்டாம், இது பண்ண வேண்டாம், 2 பேரும் ஒன்னா. நம்ம உடனே என்ன நினைச்சுக்கிறோம்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேற, வள்ளலார் வேற அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். உடனே என்னென்ன ஆனா பெருமான் 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. இப்ப வானத்துல இருக்கிற பிரம்மர்கள், நாரணர்கள், ருத்ரர்கள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்களாம்? கடவுளை பார்க்க முடியலையேன்னு ஏங்கிட்டு இருக்காங்களாம். ஆனா வள்ளலார் கிட்ட இறைவன் வராரா, ஊனிருக்கும் குடிசையிலே புகுந்து, உள்ளமென்னு சிறு குடிசையிலே புகுந்து அங்க போய் சிம்மாசனம் போட்டு உக்காந்துட்டார். எனது சாமி, எனது துரை, என் உயிர் நாயகனார் இன்றே நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார்னு உக்காந்துட்டார். உடனே கொடுத்ததோட மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு வரத்தையும் கொடுக்கிறார். சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இனி இல்லை சந்தோட முருவாய்,
இனி வரும் தினங்கள் எல்லாம் இன்பம் வரும் தினங்கள், செத்தவர்கள் எல்லாம் உலகில் திகைந்து மகிழ்ந்திருப்பார். நீ சொன்ன சொல் அத்தனையும் பலிக்கும், இந்த உலகமெல்லாம் தூய்மையுறும், உன்னுடைய திருவருட்செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே அப்படின்னு சொன்னார். இப்ப உலகமெல்லாம் சன்மார்க்கம் ஆகணும்னு சொன்னா, வள்ளல் பெருமானுடைய செங்கோல் எல்லா இடத்துக்கும் போச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப நம்முடைய அத்தனை ஒருமித்த அத்தனை பேருடைய மனசு ஒருமித்து இருந்ததுன்னா அவருடைய செங்கோல் எங்க வேணாலும் போரும். இப்ப ஏன் போரெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா, இரக்கம் இல்ல, உருக்கம் இல்ல, அவ்வளவுதான். தயவு இல்லை. அந்த தயவு பெருமான் கிட்ட இருக்கிற அந்த தயவு எல்லார்ட்டையும் வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப இந்த உலகமே எப்படி ஆகும்? அமைதி பூங்காவா திகழும். அங்க ஆணவம் போயிடும், வினைகள் போயிடும், மாயை எல்லாம் விட்டு போயிடும், இந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம விட்டு போயிடும். அப்படி விட்டு போகும்பொழுது பெருமான் சொல்லுவாங்க, தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே தத்துவா தெய்த மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவைமேல் சென்றேன் உத்தன் நிலைக்கண் யாமும் என் உணர்வும் ஒருங்குற கரைந்து போகினோம் என்று அப்படின்னு பெருமான் அந்த ஒருங்குற கரைந்து ரெண்டு பேரும் ஒன்னாக கூடிய தத்துவங்கள் எல்லாம் கரைஞ்சி ஒன்னாக கூடிய அந்த நிலைமை ஏற்படும் பொழுது நமக்கு சாகாத நிலை ஏற்படும். அதுக்கு ஒரே வழி நமக்குள்ள இருக்கிற உத்தமனை காணணுங்க. நமக்குள்ள இருக்கின்ற இறைவனை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த அவனை பார்க்க நம்முடைய வாழ்நாள் நீடிச்சுட்டே போகும். அதான் பெருமான் சொல்வாங்க, மார்க்கண்டையின் மார்பு அறிந்தில்லையோ. அவன் யாரு பிடிச்சான் கொண்டு போய்? மார்க்கண்டையும் நம்ம படிச்சிருக்கோம் மார்க்கண்டைய புராணத்துல. மார்க்கண்டைய சிவபெருமான கட்டி பிடிச்சதுனால கூற்றுவனை ஒழிச்சான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த கூற்றுவனை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, இறைவனுடைய திருவடியை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். பெருமான் சொல்லுவாங்க, இறுக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ, குறுக பயந்து கூற்றோடி குலைந்து போயிற்றே, கோவே உன் சிற்ஜோதி என்னதாயிற்றே. இறைவனுடைய திருவடியை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஈசனிடத்தில் மாறாத அன்பு, பிரபஞ்சத்தில் வெறுப்பு, உயிர்களிடத்தில் அன்பு இருந்தால் இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைச்சி என்னைக்கும் சாகாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையானது ஏற்படும். அதற்கு நம்ம என்ன நமக்குள்ள பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய பெருமான் அனுபவ மாலைக்கு போங்க. அனுபவ மாலையில சொல்வார், அண்டம் பகிரண்டம் தோற்று அறியாத பெருஞ்சோதி, அடுத்தது பொன்னொழி, அடுத்தது செவ்வொளி. அந்த செவ்வொளியானது நம்முடைய உடம்புல கலக்கணும், ஆண்டவனை பார்க்கணும், ஆண்டவனை இறுக பிடிக்கணும், தத்துவங்களை வெல்லணும், ஆகார கட்டுப்பாடு வேணும், ஒழுக்க கட்டுப்பாடு வேணும். எல்லா உயிர்களுக்கும் ஜீவ ஒழுக்கம் எல்லா உயிர்களையும் எல்லா மனுஷர்களையும் தன்னுடைய உறவினர்கள் மாதிரி நினைக்கிறது. அடுத்தது ஆன்ம ஒழுக்கம். எறும்பு முதல் யானை வரை அத்துணை ஜீவ ராசிகளையும் அவருடைய ஆன்மாவை திருச்சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் இருந்து யாவும் பேதமற்றி இருத்தல் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. ஆன்ம நேயத்தை கொண்டு வந்துட்டாங்க, ஜீவ நேயத்தை கொண்டு வந்துட்டாங்க, இந்திரிய ஒழுக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க, கரண ஒழுக்கத்தை கொண்டு வந்தாங்க. இத்தனையும் நம்ம வச்சுக்கணுங்க. அடுத்தது கடைசியில பற்றுகள். பற்றற்றானே பற்றுவதற்கு பற்று அற்றாலன்றி பலியாது. அப்ப எத்தனை ஆசைகள்லாம் இருக்கு பாருங்க நமக்கு. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. பெருமான் சொல்லுவாங்க 4 வித பற்றுகள் சொல்லுவாங்க. பந்தப்பற்று, களத்திரப்பற்று, தேகப்பற்று, ஜீவப்பற்றுன்னு சொல்லுவாங்க. பந்தப்பற்று உறவினர்கள் மேல நிறைய பந்தப்பற்று. அடுத்தது தேகப்பற்று, தேகத்து மேல பற்று. அடுத்தது களத்திர பற்று, பொருள்கள். இந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும், அடுத்தவங்க இதை வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்கணும்னு ஒரு ஆசை வருது இல்லைங்களா? அத்தனை பற்றுகள். அடுத்தது ஜீவப்பற்று. அடுத்த ஜீவன் மேல இறக்க வைக்கலாம், அதையே பற்றா வச்சுட்டு இருக்க கூடாது. ஜடபரர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவரு எல்லா பற்றுகளையும் விட்டவர் தான். ஆனா ஒரே ஒரு மான் வழியில ஒரு மான் குட்டி வழியில இருந்தது. அதை எடுத்து ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஜடபரதர் என்ன பண்றார்,
அதை எடுத்து வளர்க்குறார். கடைசியில் இந்த மான் மேலேயே அவருடைய பற்றுகள் எல்லாம் தெய்வ பற்றை விட்டுட்டார். மான் மீது பற்று கொண்டு கடைசி வரைக்கும் அந்த மான் நினைவாகவே இறந்து போகின்றார். அடுத்த பிறவில என்ன ஆகுதுன்னு சொன்னா மானாவே பிறக்கிறாராம். எப்படி பாருங்க. அப்ப ஜீவ பற்று இருக்கலாம், அதாவது இரக்கம் காட்டலாம், அதுவே பற்று, அதுவே ஒரு இதுவா பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஜீவ பற்று இந்த பற்றுக்களை எல்லாம் விட்டுடும். அதுக்குதான் பெருமான் ஞான சரியில சொல்லுவாங்க, மற்றறிவோம் என்று தாழ்ந்திருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்துவிடுமே, சற்றும் அதை நம்மால் தடுக்க முடியாதே. சன்மார்க்க சங்கத்தவர்களால் எற்றி நின்று எதிர்க்கவல்லார் இவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்மல பற்றையை பற்றுங்கள் என்றும் இறைவீரே என்று சொன்னார். அதனால நம்ம எந்த பற்றை பற்றணும்னு சொன்னா அம்பல பற்றையே பற்றணும். இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா அடுத்த நாள் வரும் அப்படின்னு நம்ம பரவாயில்லைங்க, இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொன்னா அடுத்து வர நாள் நம்முடைய நாளா இருக்கணுமே, அடுத்து வர கணம் நம்மளோட கணமா இருக்கணுமே. இப்ப தேனி என்ன பண்ணுதுன்னா கஷ்டப்பட்டு அது தேன் கூடெல்லாம் கட்டுது, எல்லா பூக்களையும் கொண்டு வந்து தேனை சேகரிச்சு தேன் கூட்டுல தேன்ல வைக்குது. ஆனா எவனோ ஒருத்தன் என்ன பண்ணுவான், அந்த தேனியெல்லாம் விரட்டி விட்டுட்டு அந்த தேன் கூட்டை சூடு வச்சு வத்த வச்சு அந்த தேனை எடுப்பான். அந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் பார்த்துட்டு பெருமான் சொல்ற வழியில நிக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னா காலங்கிறவன் என்ன பண்ணுவான், நம்மளோட உயிரை கவர்ந்து போவதற்கு ரெடியா காத்துக்கிட்டே இருப்பான். இந்த டைம் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு முடிச்சிடுறேன். அதாவது ரெடியா காத்துட்டு இருப்பான். அந்த கூற்றுவனுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. ஒருத்தன் என்ன பண்ணா நிறைய பணம் சேர்த்து வச்சிருந்தான், ரொம்ப கஞ்ச கருமி அவன் என்ன பண்ணுவான், டெய்லி ஒரு பெட்டியில அந்த பணத்தை போட்டு வச்சிருப்பான். டெய்லி என்ன பண்ணுவான், அந்த பணத்தை திறப்பான், அந்த பெட்டியை திறப்பான், பணத்தை பார்ப்பான், திருப்பியும் மூடி வச்சிருவான். அடுத்தவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கவும் மாட்டான், ஒன்றும் செய்யவும் மாட்டான், உலோபின்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி தினமும் பார்ப்பான், தினமும் மூடி வைப்பான். இப்படியே இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணா, கூட்டுறவன் வந்துட்டான். இன்னைக்கு நான் உன்னோட உயிரை கவர்ந்து கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்பா, ஐயோ நான் இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேனே, இதெல்லாம் நான் அனுபவிக்கவே இல்லையே, எப்படி அதுக்குள்ள நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்கிறான். உடனே அவன் கூட்டுறவன் சொல்றான், உனக்கு டைம் வந்துடுச்சு, நீ அனுபவிச்சா என்ன அனுபவிக்கலன்னா என்ன, உனக்குரிய டைமா வச்சு வா கிளம்பு போலாம். இல்லப்பா ஒரு 2 மணி நேரம் கூட ஏதாச்சும் ஒன்று செலவு பண்ணிட்டு நான் ஒரு ஆசை தீர செலவு பண்ணிட்டேன், ஏன்னா சம்பாதிச்சேன், அதை அனுபவிக்கவே இல்லை, அதனால அனுபவிச்சுட்டு வரேன். முடியாது. 2 மணி நேரம் சரி, அதுவும் முடியாது. 1 மணி நேரம் அதுவும் இல்லை. சரிப்பா ஒரு 10 நிமிஷம் தர முடியாது. சரி ஒரே 1 நிமிஷம் மட்டும் தெரியா அப்படின்னு கெஞ்சி கூத்தான்னா கூட்டுருவன்ட்டேன். நீ இவ்வளோ தூரம் கேட்குற, இந்த 1 நிமிஷம் வேணா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்குள்ள நீ என்ன பண்ணுவோ பண்ணிக்கோன்னாராம். உடனே அவன் என்ன பண்ணான், ஒரு பேப்பர் எடுத்தான். பேப்பரை எடுத்துட்டு, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் 1 நிமிடம் கூட என்னுடைய வாழ்நாளை என்னால் வாங்கி கொள்ள முடியவில்லை, என்னால ஒன்றும் பண்ண முடியல, நான் சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு, வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சானா. என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு படிப்பினையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னானா. அதனால்தான் வள்ளலார் சொல்றார், வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, மரணத்தை வென்ற வாழ்க்கையே வாழ்க்கையாகும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சன்மார்க்கத்துக்கு கூப்பிடுறார். சாகாம இருக்கணும்னாக்கா சன்மார்க்கத்துக்கு வாங்க, பொத்தியே மலை பிணி புகு குறமைதான் சித்திய சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் சத்தியம் சத்தியம் ஜகத்துள்ளீர்களே. இந்த உடம்பு மலைக்கூடுதான், அழியக்கூடிய உடம்புதான். அந்த உடம்பும் என்றைக்கும் சாகாமல் வள்ளல் பெருமான் சொன்ன வழியில நம்ம போனோம்னா ஒழுக்கமா இருந்து, ஆகார கட்டுப்பாடோட இருந்து, மைதுன கட்டுப்பாடோட இருந்து நம்ம எல்லாம் தத்துவங்களை எல்லாம் வெற்றி கொண்டு பெருமானுடைய சிந்தனையிலேயே இறை சிந்தனையிலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா சாகாமல் இருப்பது என்பது சாத்தியமே என்று சொல்லி என்னுடைய நன்றியை வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.